Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எப்போ வேணாலும் நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் யாரையும் தேடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம உங்களுக்காக சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். நான் இந்த டெமோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் எடுத்தேன். அதனால் நீங்கள் மொபைல்லே சாய்ஸ் ஃபில்லிங் சூப்பராக பண்ணிடலாம். மொபைலில் நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கூகுள் சர்ச் பார் போயிருங்க. கூகுள் சர்ச் பாரில் டிஎன்இஏன்னு போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஒரு ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். சரியா? இந்த மாதிரி அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் ரெண்டு விதத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடு கார்னரில் லாகின் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போயிடலாம். உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே ட்ராக் பண்ணி கீழே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இதே மாதிரி ப்ளூ கலர் பாக்ஸில் உங்களுக்கு ஒரு ஓப்பன் பாக்ஸ் வந்து வந்துடும். சரியா? அப்படி இல்லை எல்லா பேருமே எப்பயும் நார்மலாக போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பேஜில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸு, சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் எக்ஸ் சர்வீஸ்மேன், சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் அப்போ என்ன ஓப்பன் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் ஃபார் ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து இருக்கும் இங்கே. அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்க சொல்லி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லி பார்த்தா கேட்கும். அதில் உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருங்க. சரியா? கண்டிப்பாக மெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து தெரியணும். சரியா? மெயில் ஐடி பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பாஸ்வேர்டு தெரியலனா கூட நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை கூட எடுத்துடலாம். ஆனால் மெயில் ஐடி தெரியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதை நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? ஏன்னா நமக்கு எந்த வித இன்டிமேஷனும் நமக்கு மெயிலுக்கெலாம் வராது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து ஃபேஸ் 1 கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க, உங்களை வந்து ரவுண்ட் 2 கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்டிமேஷன் வந்து மெயிலுக்கு வரும். இங்கே மெயிலுக்கு இன்டிமேஷன் வராது. அதை நீங்கள் இப்போ தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் வீடியோவை டெய்லியுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். சரி, ஓகே. இப்போ லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். சரியா? இந்த மாதிரி உங்கள் ப்ரொஃபைல், அதாவது இதுதான் இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைலுக்கு கீழே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் டேப், அதாவது ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஸ்போர்ட்ஸ்ன்னு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங் தானே. இந்த மாதிரி என்னென்னா ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஸ்போர்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் அகடமிக் ஜென்ரல் அப்படின்னு சொல்லி வரும். சப்போஸ் நீங்கள் 7.5 இருந்தீங்க அப்படின்னா 2 லிங்க் உங்களுக்கு இருக்கும். அதாவது அகடமிக் ஜென்ரல் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி அகடமிக் ஜென்ரல் 7.5 ரிசர்வேஷன் சொல்லி 7.5 இருந்தீங்க அப்படின்னா 2 பாக்ஸ் இங்கே இருக்கும். சரியா? ஜென்ரலில் மட்டும் இருந்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் தான் இருக்கும். 7.5 இருந்தீங்க அப்படின்னா 2 பாக்ஸ் இருக்கும். அந்த 2 பாக்ஸ்லையுமே நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம். 7.5 வித் ஜென்ரல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 காலேஜ் கிடைக்கிற மாதிரி என்னன்னு சொல்லி பார்த்தா இருக்கும். சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்த பின்னாடி நமக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் நல்லா நீங்கள் கவனிக்கணும். இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா காலேஜ் உங்களுக்கு தேவையான காலேஜுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெறும் காலேஜ் நேம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் செலக்ட் காலேஜ் நேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜ் நேமை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான காலேஜ் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான காலேஜ் வந்து கீழே வந்துடும். இல்லை கவுன்சிலிங் கோடு தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இந்த கவுன்சிலிங் கோடை இங்கே கொடுங்க. சரியா? இல்லை எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த காலேஜ்லாம் இருக்கோ அந்த காலேஜை ஃபுல்லாக காட்டுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம், பிரான்ச் நேம் வந்து என்ன பண்ணலாம் சொல்லி தான் கொடுக்கலாம். சரியா? அப்படி பிரான்ச் நேம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் அது மூலயமா வந்துடும். இல்லை எனக்கு வந்து கோயம்புத்தூரில் இருக்க காலேஜை மட்டும் காட்டுங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போகலாம். இல்லை சென்னையில் இருக்க காலேஜ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போகலாம். கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் கொடுங்க, இல்லை வந்து வெறும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் மட்டும் கொடுங்க அப்படின்னா நீங்கள் கேட்டகரியை வந்து என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா செலக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபில்டர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து காலேஜ் நேமை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த காலேஜில் இருக்க லிஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு கீழே ஷோ ஆகும். இல்லை காலேஜ் கோடு மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜில் இருக்க, அதாவது காலேஜ் கோடு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த காலேஜில் இருக்க கோடை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க பிரான்ச் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அடுத்து பிரான்ச் நேம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி, அதுக்கப்புறம் இசி, இந்த மாதிரி இந்த கோர்ஸ் மட்டும் வேணும்னு நினச்சி
நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸை மட்டும் நீங்கள் இங்கே கொடுத்து என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணலாம். சரியா? அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டகரி இதில் தான் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இப்போ பாருங்கள் இங்கே வந்து சாய்ஸ் ஆர்டர் வந்து கீழே உங்களுக்கு ஷோ ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். சரியா? சாய்ஸ் ஆர்டர் வந்து நீங்கள் மேலே நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி காலேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் என்னென்ன பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு ப்ளூ கலர் டிக் மார்க் ஒன்று ஷோ ஆகும். சரியா? அதே மாதிரி நீங்கள் ஒரே பிரான்ச்சில் எத்தனை காலேஜ் வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரு காலேஜில் இருக்க எல்லா பிரான்ச்சுமே கொடுக்கலாமா? கொடுக்கலாம். எவ்வளோ சாய்ஸ் வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கொடுத்துட்டே இருக்கலாம் வரிசையாக. சரியா? அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா லிமிட்டே கிடையாது. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ஃபுல்லாக நீங்கள் கொடுத்து முடிச்ச பின்னாடி உங்களுக்கு என்னென்ன பிரான்ச் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து முடிச்ச பின்னாடி இங்கே ரீஆர்டர் மை சாய்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பார்த்தா ஷோ ஆகும். சரியா? அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்க எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? சாய்ஸ் ஆர்டர்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? அந்த சாய்ஸ் ஆர்டர்னு சொல்லி இருக்கிறதா நீங்கள் எத்தனை சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்கீங்க. இந்த சாய்ஸ் ஆர்டர்னு சொல்லி ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 70லேருந்து 100 சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா கொடுக்கலாம். கொடுக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வராது. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை நான் வந்து என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி மூவ் பண்ணேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. இதை நான் செகண்டுக்கு நான் கொண்டு போகணும் அப்படின்னா அதில் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கீழே இழுத்தீங்க அப்படின்னா செகண்டுக்கு போயிடும். இல்லை செகண்டில் இருக்க இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்கன்னா ஜிசிடி, இதை நான் ஃபஸ்ட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி மேலே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் போயிடும். சரியா? இல்லை எனக்கு இந்த காலேஜே வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பக்கத்துலேயே இங்கே பாருங்கள் ஒரு டெலிட்டட் ஆக்ஷன் கீழே அந்த ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிட்டட் மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ், அதாவது டஸ்ட்பின் மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிட் ஆகிடும். சரியா? அந்த காலேஜை என்ன பண்ணலாம் ரிமூவ் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறது. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தோன்னா சாய்ஸ் ஆர்டர் பண்ணி அதை ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம், இல்லை டெலிட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் மோர் சாய்ஸஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் நிறைய சாய்ஸஸ் வந்து என்ன பண்ணலாம் சேர்த்துக்கலாம். லாக் மை சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லாக் மை சாய்ஸஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் யார்கிட்ட வேணால் கொடுக்குறதுனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான். அதாவது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து யார்கிட்ட நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போட சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு வச்சுருவாங்க. ஆனால் இந்த லாக் மை சாய்ஸஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியா, ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி வந்து என்னன்னு சொல்லி பார்த்தா ஷோ ஆயிடும். அதாவது சாய்ஸஸ் ஆர் ஆல்ரெடி லாக்டு cannot be modified them அப்படின்னு சொல்லி வந்துடும். சரியா? அப்போ சாய்ஸை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அதை மாடிஃபை பண்ண முடியாது. அப்போ இந்த சாய்ஸ் லாக், அதாவது லாக் மை சாய்ஸஸ் நீங்கள் அந்த ப்ளூ கலர் டேப் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சாய்ஸ் வந்து லாக் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை யார்கிட்ட கொடுத்தாலும் அதை வச்சு அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். உடனே நம்ம இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா ஐயோ நம்மளோட சீக்ரெட்லாம் போயிடுச்சு அப்படி இப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது கிளப்பி விடுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சாய்ஸை லாக் பண்ணிட்டா தான் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மாடிஃபை பண்ண முடியாது. அதுக்கும் மாடிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. டிஎஃப்சி சென்டர் போனீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். இவ்வளோ வழிகள் இருக்குது. சரியா? அப்போ சாய்ஸை நீங்கள் லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் மை சாய்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா? சாய்ஸை நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்கீங்கல்ல, எத்தனை சாய்ஸ் ஃபில்லிங் வேணால் கொடுக்கலாம். 1000 சாய்ஸ் ஃபில்லிங் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கொடுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா டவுன்லோட் மை சாய்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் என்னன்னு சொல்லி பார்த்தா டவுன்லோட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகிடும். சரியா? சாய்ஸ் ஃபில்லிங் டவுன்லோட் ஆகி உங்களுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தா ஷோ ஆகிடும். அது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வரும். அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டை நீங்கள் எடுத்து என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். ஏன்னா மூவிங் அப்வேர்ட் கொடுக்குறதுக்கு இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் கிடைச்ச பின்னாடி அலாட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு அதுக்கெல்லாம் ஆப்ஷன் வந்து கொடுக்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங். இதுக்கு எந்த வித கஷ்டமும் இல்லை. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். இல்லைனா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரியல அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள்
நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.